சாரி டு சே திஸ், என்னையும் தான் சொல்ல நம்ம வாழ்க்கை அந்த இடத்துக்கு வரல, நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு ஒன்றுமே நடக்காது. நம்மளுடைய வாயின் வார்த்தைகளுக்கு பலன் வரணுமா, அதுக்கு நம்மளுடைய லைஃப் பேக்கப் பண்ணணும். உங்கள் வார்த்தையில் உள்ள அதிகாரம் வெளிப்படணுமா, உங்கள் லைஃப் அதுக்கு வேண்டிய பேக்கப் கொடுக்கணும். இல்லாமல் நீங்கள் போய் பேசுனீங்களா ஒன்றும் நடக்காது. சாரி டு சே திஸ், என்னையும் தான் சொல்ல நம்ம வாழ்க்கை அந்த இடத்துக்கு வரல, நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது காரியம் நடந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கங்க, சம்திங் ரெடி டேக்கிங் பிளேஸ். உங்கள் வாழ்க்கை தரம் ஏதோ ஒன்று அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. சரியா? நீங்கள் பேசும்பொழுது நடக்கும், நீங்கள் சொல்லும்பொழுது அது நடக்கும். நீங்கள் சொல்லும்பொழுது அது நடக்கலனாலும் அட்லீஸ்ட் துளுக்கும். சும்மா துளுந்து வருவாங்களே, அந்த மாதிரி இட் வில் பிரேக் அப். நீங்கள் சொல்லும்பொழுது ஏற்றுவிக்கு நடக்காது, ஆனால் அட்லீஸ்ட் சின்ன ஒரு கிராக்னாச்சும் விழுவும். நீ என்ன செய், நீ கோடு போடியா, நான் ரோடே போடுறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ கோடு போட்டால் போதும், ஆண்டவர் சொல்லுவார் நான் ரோடை போடுவேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன இம்பேக்ட் வரும், ஆனால் அதுக்கு வேண்டிய மொத்த ரிசால்ட் ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நம்பி இருக்கிறாரு. எத்தனை பேர் இது புரியுதா இல்லையா?